ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசையா 5ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். நானே அதை வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பகுதியிலே நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை. என்ன விடுவதில்லை? சத்தமா சொல்லுங்க. அவருடைய செயல்கள் அவர்களை விடுவதில்லை. ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது. ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு, இஸ்ரவேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று கூறும். இஸ்ரவேலும் எப்ராயிம் தங்கள் தீச்செயலால் இடறி விழுந்தார்கள். யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான். தங்கள் ஆடு மாடுகளோடு ஆண்டவரை தேடி போவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகி விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் விலகி விட்டார். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, கடவுள்கிட்ட வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு நல்ல பெரிய விசுவாசம் என்ன, நீங்கள் இங்கே வந்து மன்றாடுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கனிவோடு பதிலளிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பேத்தி பிறந்து 37 நாள் ஆச்சு, கை திரும்பவே இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க, பிறந்த குழந்தை 37 நாள் குழந்தை தான், ஆப்ரேஷன் பண்ணணும், மேல் சிகிச்சை கொடுக்கணும், பெரிய பெரிய டாக்டரை பார்க்கணும், என்னெல்லாமோ சொன்னாங்க. நாங்கள் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். இங்கே வந்து விண்ணப்பம் எழுதி போட்டு இங்கேருந்து அந்த ஹோலி ஆயில் புனித எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மருத்துவத்தை கொண்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக நிற்கிறோம். பெரிய ஸ்கேன் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறோம். திடீர்னு என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் இன்னொரு டாக்டரை ரெடி பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகலை, வீட்டுக்கு வந்தோம், ஜெபம் செய்தோம், எண்ணெய் எடுத்து கையில் போட்டுட்டு என் மருமகளை பார்க்குற கண்ணீரோடு இருக்கிறா, என் குடும்பமே ஒரு மாதிரி சோர்வோடு இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு என்னுடைய மருமகள் சொல்கிறா, அத்தை ஓடியாங்க, அற்புதம் நடந்துட்டு. என்ன? வளைஞ்சி செயல்பட முடியாமல் இருந்த கை நேராகி நல்ல பிள்ளை ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அம்மா சொல்லும் போதே கண்ணீரோடு சொன்ன சாட்சியம் இது. இதை மாதிரி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுல அவர் மாற மாட்டார். ஏன்? பைபிள் சொல்லுகிறது அவர் ஆள் பார்த்து செயல்படாதவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் மீண்டும் தேவனை தேடுவதற்கு மனமில்லாமல் பாவத்தை தேடுகிறார்கள். எங்கே போயிட்டாங்க? நல்ல குணமடைந்துட்டு உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சிட்டு இப்போ எங்கே போயிட்ட? அதே ஊதுறது, அதே குடிக்கிறது, அதே பழைய பாவங்களை தேடி போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு வர்றது முக்கியம் இல்லை, நான் உன் கூட இல்லை, உன்னை விட்டு விலகி போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில உயர்வுக்கு பதிலாக தாழ்வு ஏன் வந்ததென்றால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை பாருங்களேன், நீங்க 15ஆம் வசனத்தை படிங்க. தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். எங்க போயிருவாரா ஆண்டவர்? சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை உயர்த்துவது, உன்னை மேன்மைப்படுத்துவது பாவம் செய்யறதுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தினது, ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்கிறது, நீ பாவம் செய்து இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உடம்புல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தது நீ தாறுமாறா வாழ்றதுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியோ போறப்பா, நான் ஏன் இடத்துக்கு போறேன். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தெய்வம் இருக்கிற வரை தான் உங்க மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் உங்க கூட இருக்கும். அவர் போயிட்டார்னா
எல்லாம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? செல்வமும் மேன்மையும் ஆட்சியும் யார்கிட்ட உள்ளது? ஆண்டவருக்கு உரியது. அவர் போனதுக்கு அப்புறம் செல்வம் இருக்குமா? அவர் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? ஆரோக்கியம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.